ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவுடைய பிரதர் கார்த்திக் பாண்டியா அவர் வந்து QAல சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. அவரை பற்றியும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எல்பியோட ஃப்ரெண்டு பிரதர் அப்படிங்கிறனால நம்மளும் பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ எவ்வளோ நீங்கள் பெருமைப்படுறீங்க உங்கள் அக்கானால அப்படிங்கும்போது அவள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டா. அவளோட மைண்ட் செட் வந்து அதாவது நெவர் கிவ் அப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பாரு. உண்மையுமே நேற்று தான் அவங்களோட ஹார்ட் ஒர்க் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறதுனா ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருந்தாங்களா அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். எல்லா இடத்துலையுமே எல்பி விட்டே கொடுக்க மாட்டாங்க, பயங்கர ஒரு ஃபைட்டர் அப்படின்ட்டு. அதே தான் அவங்களோட தம்பியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடுவா அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, இன்னுமே ரைஸ் ஆவாங்க லக்ஷ்மி பிரியா. உண்மையுமே சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அவங்களோட பிரதர் வந்து அந்த ஒரு 10 days முன்னாடி இது மாதிரிலாம் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. இவருமே பயங்கரமாக பண்ணுறாரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சம் ஆக்ட் அதில் அவருடைய கெட்டப் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அவருமே எல்பி மாதிரி கண்டிப்பாக ஒரே ரத்தம் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அப்புறம் அவங்களோட ஒன் ஃப்ரெண்ட் யுவர் தேங்க்ஃபுல் ஃபார் அப்படிங்கும்போது கிரிக்கெட்டை மென்ஷன் பண்ணது, நீங்கள் கமிட்டடாகும்போது டெஃபினெட்லி நாட் அப்படிங்கிற விஷயம்ட்டு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்பி அவங்களுடைய பிரதர் அப்படிங்கிற இந்த பாண்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லையா? சரி, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். லக்ஷ்மி பிரியா எப்போதுமே செம ஹார்ட் ஒர்க்கர்ன்ட்டு. ஸ்டேடியம்.